ஹாய் ஆல், ஹாய் everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜாவா பற்றி. ஸோ ஜாவாங்கிறது என்னென்னா ஒரு மோஸ்ட் காமன்லி இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேர்ல்டு வைடில் இப்போது நிறையா டிவைஸில் ரன் ஆகிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா தான். ஸோ இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஜாவாக்கு வந்து ஜேடிகே. ஸோ ஜேடிகே டவுன்லோட் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த ஆரக்கிள் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக இருக்குது 2021. ஜாவாவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 21. ஓகே, 17 அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜாவா ஆர்கைவ் இருக்குது. ஸோ ஜாவா ஆர்கைவில் போனீங்கன்னா உங்களோட இன்னும் பழைய வெர்ஷன்ஸ் மேபி 8, 7 இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அது கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்பயும் மோஸ்ட்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நான் இந்த ஜாவா டவுன்லோட்ஸ்க்கு போய்ட்டு JDK 21 செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ். உங்களோட மேக் ஆர் லினக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்க்கு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்க இன்ஸ்டாலர் செலக்ட் பண்ணிக்கலாம். 64 பிட் இன்ஸ்டாலர். ஸோ நான் இங்கே இருக்கிற EXE ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணோடனே நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது டவுன்லோட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போய்க்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா JDK 21 வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஜாவா வச்சுருக்குமா, ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு போய்ட்டு CMD சர்ச் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஜாவாங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஜாவா இஸ் நாட் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகலான்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற JDK 21 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் இன்ஸ்டாலேஷனுக்கு செட்டப்புக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வேணா உங்களோட ஃபைல் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா அதுவே கூட இருக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே அப்படியே விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போது இது கம்ப்ளீட் ஆன உடனே நம்மளோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஜாவா இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிள் தான் இப்போது. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓகே எக்ஸிஸ்டிங் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நியூவாக இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன் இது அப்படின்னா சம்டைம்ஸ் அது ரெஃப்ரெஷ் ஆயிருக்காது, பழைய கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ நான் ஜாவாவோட ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எரர் வரல, ஜாவா இது ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஜாவா கிளிக் செலக்ட் பண்ணிட்டு -- வேர்ஷன். ஸோ இது நான் கொடுத்தேன்னா என்னோட ஜாவா வேர்ஷன் என்னங்கிறதுமே அது கிளியராக காட்டுது. ஸோ என்னோட ஜாவா வேர்ஷனு கரெக்டாக இன்ஸ்டால் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி ரன் பண்ணுறது எழுதுறது ஃபர்தராக பார்ப்போம். அண்டில் தென் பை.